இன்னைக்கு நம்ம வீடியோவில் காரைக்குடி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, 2 பழுத்த தக்காளியை ஒரு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம், 20 பூண்டு பல், தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு, புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கடுகு, இப்போ கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை சேர்த்துடலாம். இது வந்து தண்ணியே இல்லாமல் அப்படியே கெட்டியாக அரைச்சது. ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கணும். இப்போது இது வதங்கட்டும். இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளியையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுலேயும் எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அது வரையும் இது வதங்கணும். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்க போகிறோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைய கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துடுச்சு சட்னி. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான காரைக்குடி கார சட்னி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.